அண்ணாமலை முதலில் நோட்டாவுக்கு அதிகமாக வாக்கு பெற முயற்சிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் தமிழ் மொழிபெயர்ப்பை செல்வ பெருந்தகை வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறவும், ஊழல் குறித்து பேசவும் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள வேட்பாளர்களிடம் பணமே இல்லை, டீ வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை என்று கூறிய செல்வ பெருந்தகை, 4 கோடி பணம் பறிக்கப்பட்டு 3 நாட்களாகிறது, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? இதுதான் பாஜக மாடல் ஆட்சி என்று சாடினார். 2 தினங்களுக்கு முன்பு 4 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. இதவே ஒரு எதிர்கட்சியோ மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட எடுத்திருந்தா என்ஆர் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் வரிஞ்சு கட்டி பாஞ்சிருப்பாங்க. இதுவரைக்கும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பட்ட வெளிச்சமா தெரியுது. பழிவாங்கும் நடவடிக்கை அவர்களுக்குன்னா எதுவுமே கிடையாது. அமலாக்கத்துறை வழக்கு, சிபிஐ வழக்கு, இன்கம் டாக்ஸ் வழக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் பாஜக இல்லாத ஆட்சி செய்யற ஆட்சியாளருக்கு மேல போடுவாங்க, காங்கிரஸ் மேல போடுவாங்க, எதிர்கட்சியை பழி வாங்குவாங்க. ஆனா இதுவரைக்கும் பாஜகவுடைய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இப்ப தேர்தல் இருக்கிற பாஜக வேட்பாளருக்கு மேல ஏன் பாய மாட்டேங்குது? இதுதான் கேள்வி. அப்ப பாசிச ஆட்சியும் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணம்.